வாய்க்கிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில போய் தவம் இருக்காரு. பாவம், பிள்ளை பாசம். ஏன்னா பிள்ளையை காப்பாத்தணும் இல்லையா? குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியா போய் காலில் விழுவதற்கு கூட இந்த திமுகவுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலினுக்கும் சரி, அதே போன்று திரு கருணாநிதிக்கு கைவந்த கலை. தப்பு செய்தவர்கள் எல்லாம் எங்கெங்கயும் ஓடி இருக்காங்களாம் இல்லையா? அதனால இடியை பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடித்து சட்டத்தை நிறுத்தி வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தரா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல இன்னைக்கு பார்க்கப்படுறாரு. வாய்க்கிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில போய் தவம் இருக்காரு. பாவம், பிள்ளை பாசம். ஏன்னா பிள்ளையை காப்பாத்தணும் இல்லையா? அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாது. இப்ப போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்க போய் பேசுவோம். ஏன் நான் 4 வருஷம் போல நீங்க? அப்போ குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டல, குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்ற கதையா தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்கு. எனவே இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஈடினுடைய அந்த வலையில இன்னைக்கு சிக்கி இருக்காங்க. இன்னைக்கு அதனால உப்பு தின்பவன் தண்ணி குடிப்பது போல தப்பு செய்தவர்கள் எல்லாம் எங்கெங்கயும் ஓடி இருக்காங்களாம் இல்லையா? அதனால இடியை பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடித்து சட்டத்தை நிறுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா தம்மை பிரபலப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு ஒரு மன்னராட்சி போல இன்றைக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி பொதித்த இந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த முகத்திரை கிழிக்கின்ற வகையில அந்த ஊழல் எல்லாம் இடியை பொறுத்தவரை வெளிக்கொணர வேண்டும். அதற்கேற்ற வகையில சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த விருப்பமும் கூட. இல்ல, இப்ப அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. எனவே அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ண வேணாம். வாட் இஸ் தி கரண்ட் சிச்சுவேஷன்? இப்ப என்ன நிலைமை நீங்க அதை நீங்க பார்க்கணும். இப்போதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு முழு பூசணிக்காயும் சோத்துல மறைச்சிட்டு கடப்பா சுக்கு கசாயம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு சிரிச்சிச்சு சுக்கு கசாயம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது நாட்டில் அதை பத்தி பேசுங்க. எனவே அதை ஏற்கனவே அவர் விளக்கம் கொடுத்த நிலையில இப்போ இருக்கிறது இது ஒரு திசை திருப்புற வேலை தயவுசெய்து பத்திரிகையால் செய்ய வேணாம். அதனால ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய அந்த திரு கருணாநிதி அன்னைக்கு இது எதிர்கட்சியாக இருக்கும்போது அன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு கேபிள அரசுடைமையாக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கேபிள் அரசுடைமையாக்கின்ற சட்டத்தை கொண்டு வரும்போது உடனடியா பதறி துடித்து போய் கவர்னர் பார்த்தாரு. கவர்னர் எதுக்கு? தமிழ்நாடு நலனுக்கு பார்த்தாரு. அப்படி தன்னுடைய குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியா போய் காலில் விழுவதற்கு கூட இந்த திமுகவுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலினுக்கும் சரி, அதே போன்று திரு கருணாநிதிக்கு கைவந்த கலை. அன்னைக்கு போய் உடனே கவர்னரை பார்த்தாரு. அந்த மாதிரி இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரும் ஆபத்து, இன்னைக்கு ஆபத்துனா ஊழல்ல சிக்கி இன்றைக்கு மாட்டிட்டு இருக்க இன்னைக்கு உதயநிதி அவரை காப்பாத்துறதுக்காக தன்மானத்தை விட்டு இன்றைக்கு டெல்லியில போய் இன்றைக்கு காத்துட்டு இருக்காருன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பெற்றிருப்பதா இன்னைக்கு ஒரு வேதனை தருகின்ற ஒரு விஷயம்.